லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ், உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள். என் ராசி இதுங்க, என் நட்சத்திரம் இதுங்க, ஆனால் என் லைஃப் இப்படி தாங்க இருக்குது. வெறும் ராசி நட்சத்திரம் மட்டும் ஒருத்தர் லைஃப்பை வந்துட்டு கரெக்டாக. தனுசு ராசி மூல நட்சத்திரம். தனுசு போராடம், உத்திராடம்னு சொல்லுவோம். போராடத்தை ஐயோ போராடும்னுவோம். எந்த நட்சத்திரம் போராடும்? இன்னும் ஆகலைங்க, கல்யாணம் எனக்கு இப்படி ஆகி போயிடுச்சிங்க, எந்த தொழில் பண்ண இப்படிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு நம்பர். அப்போது ராசி நட்சத்திரத்துக்கு அந்த நம்பரும் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சுன்னா தான். தனுசு ராசி மூல நட்சத்திரம் 16ஆம் தேதி பிறந்திருக்காரு. இன்னொருத்தர் 2ஆம் தேதி பிறந்திருக்காரு. அவரும் அப்படி தான் இருப்பார். வேறு லெவலில் இருப்பாங்க. 2, 11 2 பேருக்கு மட்டும்தான். 20, 29 சொல்லுவோம். இப்போ தனுசு மூலம் வந்து யாருமே பிறக்கக்கூடாதா? இல்லை, பிறக்கலாம். நம்ம கையில் இருக்குது. இந்த ராசி இந்த நட்சத்திரம் இந்த தேதியில் பிறக்கணும், எதுவுமே நம்ம கையில். நான் வந்து பையனுக்கு ஒரு 10 லட்சம் போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஆரம்பித்து கொடுத்தேங்க. கவலையே படாதீங்க, 2 வருஷத்தில் நீங்கள் 10 லட்சம் போட்டு முதலீடு போட்டதை கண்டிப்பாக உங்களுக்கு 2 கோடிக்கு அவர் டெபிட் வச்சுருவார். கனெக்டாக இதே வந்து இப்படியே கூட வச்சுக்கிறீங்களே. சிம்மம் பூரம் 10ஆம் தேதி கேட்டீங்க, இதே நான் 1/19 தான் சொன்னேன். இதுவே சிம்மம் பூரம் இப்படி சொல்கிறேன். சிம்மம் பூரத்துக்கு வந்துட்டு 24ஆம் தேதி அப்படின்னு கூட வச்சுக்கிறீங்களேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ஸாக இருந்ததுனாக்கா பிஸ்னஸில் வேறு லெவலில் இருப்பாங்க. பிஸ்னஸில் டாப் லெவலில் இருப்பாங்க. லேடிஸாக இருந்தாலும் பிஸ்னஸ்லேயும் இருப்பாங்க. டாப்லேயும் ஜென்ஸ் அளவுக்கு இருக்க மாட்டாங்க. ஆனால் குறிப்பாகவே வந்து இப்போ எல்லோருக்குமே வந்து தெரிஞ்சது என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களோட ராசி தெரியும், நட்சத்திரமும் தெரியும். ஆனால் இந்த ராசி நட்சத்திரம் மட்டும் ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு அது மட்டும் போதுமா, அல்லது ராசி நட்சத்திரத்தோடு சேர்த்து அவர்கள் பிறந்த தேதியையும் வந்து நம்ம வந்து ஒரு கணக்கிட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வந்து கணக்கிடணுமா? அதை பற்றி சொல்ல முடியுங்களா? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நம்ம பொதுவாக என் ராசி இதுங்க, என் நட்சத்திரம் இதுங்க, ஆனால் என் லைஃப் இப்படி தாங்க இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி முடிக்கிறோம். வெறும் ராசி நட்சத்திரம் மட்டும் ஒருத்தர் லைஃப்பை வந்துட்டு கரெக்டாக கொண்டு போகணுன்னா சொல்ல முடியாது. டேட்டும் கரெக்டாக அதுக்கு கனெக்ட். இந்த 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 ராசி இந்த நட்சத்திரத்துக்கு இந்த டேட்டில் உள்ளவங்களுக்கு, இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு இந்த ராசி நட்சத்திரம் இருந்தால் தான் அந்த ராசி நட்சத்திரம் அவங்களுக்கு கை கொடுக்கும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். வேறு டேட் இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது. அது எந்தெந்த டேட்டுங்கிறது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் 2, 3 அப்படி சொல்லிட்டு போகிறேன். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போது தனுசு ராசி மூல நட்சத்திரம். தனுசு ராசிக்கு 3 நட்சத்திரம் வரப்போகுது. எல்லா ராசிக்கும் 3 வரப்போகுது. தனுசு போராடம், உத்திராடம்னு சொல்லுவோம். போராடத்தை ஐயோ போராடும்னுவோம். எந்த நட்சத்திரம் போராடம் இருக்குது? அப்படி பார்த்தாக்கா பரணி நட்சத்திரம். மேஷத்துக்கு பரணி, தரணி ஆளுன்னு. தரணினா உலகம். ஆமாம். அப்புறம் கேட்ட நட்சத்திரம், கேட்ட கோட்டை ஆளுங்க யாருங்க ஆண்டா. அதனால சில இதெல்லாம் நம்ம ஒரு ரைமிக்காக சொல்லிக்கிறோம். அதே போல் ஆண் மூலம் அரசாலும். ஆமாம், அது வந்து மூல நட்சத்திரத்துக்கு ஆண் மூலம் அரசாங்கம், பெண் மூலம் நிர்மூலன்றாங்க. அதுக்கு தான் சொல்ல வரேன். இது இந்த இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் அதான். நீங்களும் சில இதெல்லாம் கேள்வி அப்படி போட்டு விட்றீங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னா, அந்த நம்பர் அங்கே கரெக்டாக ஆகிடுச்சுன்னா வேலை செய்யுது. சில பேர் சொல்லுவாங்க, நான் தனுசு ராசி மூல நட்சத்திரம் வேறு லெவலில் இருக்கிறேன்னுவாங்க. வேறு லெவலில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு டேட்டு இது. சில பேர் நான் தனுசு இது, கல்யாணமே இன்னும் ஆகலைங்க, கல்யாணம் எனக்கு இப்படி ஆகி போயிடுச்சிங்க, எந்த தொழில் பண்ண இப்படிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு நம்பர். அப்போது ராசி நட்சத்திரத்துக்கு அந்த நம்பரும் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சுன்னா தான் நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை உங்களுக்கு அமைந்திருக்கும். சரி, இப்பொழுது தனுசு ராசி மூல நட்சத்திரம் இந்த தேதியில் பிறந்தா, தனுசு ராசி மூல நட்சத்திரத்துக்கு 11ஆம் தேதி ஒருத்தர் பிறந்திருக்கார். எப்படி இருக்கும்? ரொம்ப சுகபோக வாழ்க்கை வாழ்வார். அதிர்ஷ்டத்தை அவர் பாட்டுட்டு பார்த்தீங்கன்னாக்கா உயர்ந்த இடத்துக்கு போவார். பொது வாழ்க்கையிலும் மிக உயர்ந்த இடத்துல இருப்பார். பிஸ்னஸ் பண்ணுவார், அங்கேயும் உயர்ந்த இடத்துல இருப்பார். தனுசு ராசி மூல நட்சத்திரம் 16ஆம் தேதி பிறந்திருக்காரு. இன்னொருத்தர் 2ஆம் தேதி பிறந்திருக்காரு. அவரும் அப்படி தான் இருப்பார். வேறு லெவலில் இருப்பாங்க. 2, 11 2 பேருக்கு மட்டும்தான். 20, 29 சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன். வெறும் 2, 11க்கு தான் இது இந்த எலிஜிபிலிட்டி. அப்போ மூல நட்சத்திரம் சொன்னாங்களே, அவங்களாம் இந்த மாதிரி பாதிக்கலாம் சொன்னாங்களே, இவங்க இல்லையே, இவங்க இருக்க மாட்டாங்க. இவங்க வேறு லெவலில் இருப்பாங்க. சரி, அதே தனுசு ராசி மூல நட்சத்திரம் 26ஆம் தேதி பிறந்திருக்காங்க. எப்படி இருப்பாங்க? நானும் பல தொழில் பண்ணி பார்த்துட்டேங்க, ஒரு தொழில் கூட எனக்கு சரியாக வரலைங்க, வராது. எந்த பிஸ்னஸ் பண்ணி பார்த்தா வரல. நான் இதெல்லாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு பதிலும் கொடுத்துட போகிறேன். எந்த தொழில் பண்ணி பாருங்க, எதுவுமே வராது. என்ன கேட்டால் நீங்கள் பண்ணாதீங்க, தொழிலே பண்ணாதீங்க. 25ஆம் தேதி ஒருத்தர் பிறந்திருக்காரு. தனுசு ராசி மூல நட்சத்திரம் சுத்தம். அது உங்களுக்கு கடைசியில் என்ன ஒன்றாக்கா, எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு இது லைஃப்பை வந்துட்டு அண்டர் கிரவுண்டில் கொண்டு போய் விடணுமோ அங்கே கொண்டு போய் விட்டுரும். அப்போ தனுசு மூலம் வந்து யாருமே பிறக்கக்கூடாதா?
எல்லாம் பிறக்கலாம். நம்ம கையில் இருக்குது. இந்த ராசி இந்த நட்சத்திரம் இந்த தேதியில் பிறக்கணும் எதுவுமே நம்ம கையில் இல்லை. அந்தந்த ராசி அந்தந்த நட்சத்திரம் அந்தந்த பிறந்த தேதி அவங்கவுங்க வாங்கிட்டு வந்து வரோம். நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் ஒரு நம்பர் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த ராசி இந்த நட்சத்திரம் பிறந்தீங்கன்னாக்கா நீங்கள் சொந்தமாக சுயமாக தொழில் பண்ணாதீங்க. நீங்கள் ஒருவேளை தொழிலே பண்ணாலும் அது உங்களை மட்டும் பாதிக்க வைக்கல. உங்கள் பெற்றோரும் சேர்ந்து உங்களோடு சேர்ந்து அவங்களும் சேர்ந்து லைஃப்பை அனுபவிக்கணும். நீங்கள் முதலீடு போட்டு தொழில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதான் நடக்கும். முதலீடே போடாமல் தொழில் முதலீடு போட்டீங்க. இப்போ வந்து நீங்கள் உதாரணத்துக்கு இப்படி சொல்கிறேன். நான் ஒரு 10 லட்சம் போட்டு என் பையன் வந்துட்டு தனுசு ராசி மூல நட்சத்திரங்க. என் பையன் பிறந்தது வந்து 17ஆம் தேதிங்க. நான் வந்து பையனுக்கு ஒரு 10 லட்சம் போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஆரம்பித்து கொடுத்தேங்க. கவலையே படாதீங்க. 2 வருஷத்தில் நீங்கள் 10 லட்சம் போட்டு முதலீடு போட்டதை கண்டிப்பாக உங்களுக்கு 2 கோடிக்கு அவர் டெபிட் வச்சுருவார். நான் எப்படி பார்த்துட்டு இருக்கேன். நடந்துடும் அது. இப்போ நாங்கள் எப்படி ஏங்க அப்போ அந்த ராசி நட்சத்திரம் பிறந்தவங்களும் அப்புறம் என்ன தான் பண்ண சொல்கிறீங்க? சொல்ல போகிறேன். எல்லாத்துக்கும் இருக்குது. ஒன்று ஒன்றா வர ஸ்டெப் பை ஸ்டேஜ். அவங்களுக்கு வந்துட்டு தொழில் பண்ண சொல்லுங்கள். முதலீடு இல்லாத தொழில் அதை பண்ண சொல்லுங்கள். அப்படிலாம் ரொம்ப குறைந்தது ரொம்ப அதாவது இல்லை அமௌண்ட்டே வந்து ரொம்ப லிமிட்டாக இருக்கணும். அந்த மாதிரி தொழில் ஏதோ அதை பண்ண வைங்க. அதாவது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அவங்கள வச்சு பண்ணிங்கனாக்கா ஒருத்தர் கூட மேலே வந்தது வரலாறு கிடையாது, வரவும் முடியாது, வாய்ப்பே இல்லை. ஒன்று மட்டும் நிச்சயம், இவங்க ஆஞ்சநேயர் கோயிலை விடாமல் தொடர்ந்து வாரம் வாரம் போகணும். நல்லா வந்து அவரை நான் ஆஞ்சநேயரை நான் கெட்டியமாக பிடிச்சிட்டேங்க. ஏன்னா அவரே மூல நட்சத்திரம் தான். அதனால் நீங்கள் அவரை பிடிச்சிக்கிறணும். அவரை நான் விடுறதில்ல, விடாதீங்க. நல்லா வளர்ந்துட்டே வந்தீங்க இல்லைங்க. இப்போ அவரை நான் கெட்டியமாக பிடிச்சதுனால என்னை வந்து அவர் விடுறதில்ல. வாரம் வாரம் நான் அவரை போகிறேன். இப்போ நான் அப்படியே உயர்ந்த இடத்துக்கு போயிட்டே இருக்கிறேன். ஒரு கட்டத்தில் ஆஞ்சநேயர் கோயிலை கட்டுங்க. அவருக்கு நீங்கள் கோயில் கட்டிடுங்க, சரியாக போயிடும். ஏன்னா இது வந்து உங்களோட போகிறதில்ல. தனுசு மூலம் உங்களோட போகிறதில்ல. உங்களை அடுத்த வழியும் உங்களுக்கு வந்து அதாவது அடுத்த ஜென்ரேஷனு அது விட்டு வைக்காது. இந்த தனுசு மூல நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் பண்ணாலும் சரியாக வராது, தொழில் பண்ணாலும் சரியாக வராது. அது நான் சொல்கிற தேதியில் பிறந்தா. அந்த ராசி நட்சத்திரம் பிறந்தா சொல்லலை. தனுசு மூலம் 17ஆம் தேதி பிறந்தா, 26ஆம் தேதி பிறந்தா, 8 பிறந்தா, 9, 12, 27 பிறந்தா, 25, 17. ஏங்க மொத்த தேதி இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. அதை முதல்ல சொன்ன பாருங்க 2, 11. இதை தவிர வேறு யாருக்கும் செட் ஆகாது. நாங்கள் பிறந்துட்டுங்க. அதுக்கு தான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன். பிறந்துட்டு தனுசு மூலம் 18 பிறந்தா. ரைட், கரெக்டான கேள்வி. அப்படி ஒரு கேளுங்க. அது உங்கள் ரிலேட்டிவிட்டியாக இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு 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 முடிவுக்கு வரலாம். தனுசு ராசி மூல நட்சத்திரம் 18ஆம் தேதி பிறந்திருக்காரு. இவர் என்ன செய்யலாம்? நல்லா படிப்பார், நல்லா படித்து முடிப்பார். வேலையை செய்ய விடுங்க, பிஸ்னஸுக்கு அனுப்பாதீங்க, பிஸ்னஸுக்கு போக விடாதீங்க. அந்த படிப்பில் வந்துட்டு மிக உயர்ந்த இடத்துக்கு எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் போக வைங்க. பிஸ்னஸுக்கே அட் எனி காஸ்ட்டு ஃப்ரீயாக யாருன்னா இவரை வச்சு போடுறேன் அப்படின்னு சொன்னார்னாக்கா தைரியமாக பண்ண வைங்க. இவரை வச்சு அந்த பிஸ்னஸ் பெருசாக வளர்ந்துடும். இவர் முதல் போடாமல் பண்ண வைங்க. ஒர்க்கிங் பார்ட்னராக இவங்கெல்லாம் இருக்கலாம். இவங்க முதலீடு போடக்கூடாது. குறைந்த லாபம்னா இதுதான். ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கலாம். முதல்ல இவங்க ஓனராக இருக்கக்கூடாது. ஒர்க்கிங் பார்ட்னர் இருக்கலாம். இன்சார்ஜராக இவங்க இருக்கலாம். பெரிய இப்போ இருக்கிறாருனாக்கா தனுசு மூலம் 18. அவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம். அது இவரை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு அட்வைஸ் கொடுப்பார். அவரோட நாலேஜ் இவருக்கு இருக்கும். இவர் அட்வைஸ் கேட்காரன் இவர் கேட்டு அவர் செஞ்சார்னாக்கா அந்த தொழில் மேலுமே இருக்கும். அதே தனுசு மூலத்து 18ஆம் தேதி பிறந்திருக்கோம். இவர் நல்லா பண்ணுறாரு இருந்தாவா அப்படின்னு சொல்லி இவர் மூலியமாக சம்பாரிச்சதை ஒரு தொகையை முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 10 லட்சம் போட்டு தொழில் பண்ணுறீங்க. 2 வருஷத்தில் 2 கோடியை டெபிட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவார். ஆனால் இங்கே ஆரம்பிக்கும் போது 10 லட்சத்தில் ஆரம்பித்த பிஸ்னஸ் 2 கோடி லாபத்தை கொடுப்பாரு அப்பா கிட்ட இருக்கும்போது. இந்த வித்தியாசங்களை தான் நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொன்னதை நீங்கள் கேட்டதுக்கு வரும் அவ்வளோ பேரும் ஐயோ ஆமாயா அத்தனை பேரும் இப்போ எல்லாரும் நாங்கள் சஃபர் ஆகிட்டோன்னு ஃபீல் பண்ண போகிறீங்க. பயப்படாதீங்க. ஆஞ்சநேயர் கோயிலில் வாரம் வாரம் அவருக்கு ஒரு தாமரையை வாங்கிட்டு போங்க. வாரம் வாரம் போகும்போது வெறும் கையில் போகாதீங்க. ஒரு தாமரையை கொண்டு போயிட்டு ஆஞ்சநேயர் கோயிலில் கொடுத்துட்டு பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த பூஜை பலன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். தொழில் பண்ணலாமெல்லாம் பண்ணுங்கள். ஆனால் உங்கள் சொந்த முதலீடு இல்லாமல் பண்ணுங்கள். சரிங்க சார், நீங்கள் நேராகவே வாங்க சார். என்ன சார் கொஞ்சம் புரியுது கொஞ்சம் புரியல. என் ஃப்ரெண்டு எனக்காக பிஸ்னஸ் பண்ணுறான், அவனுக்கு நான் பக்கபலமாக இருக்கலாமா? நீங்கள் ஒர்க்கிங் பார்ட்னராகவே இருங்கன்றேன். முதல் போடாதீங்கன்னு தான் முதல்ல நான் சொன்னது அதுதான். ஆனால் அப்படி உங்கள் ஃப்ரெண்டை கூட்டு போய் நீங்கள் பண்ணிங்கனாக்கா உங்கள் ஃப்ரெண்டை பெரிய டாப் லெவலில் கொண்டு போய் ஒரு கெப்பாசிட்டி இந்த தனுசு மூல நட்சத்திரம் 18ஆம் தேதினா 18ஆம் தேதிக்கே இருக்குது. அதனால் அவ்வளோ சீக்கிரம் அதுக்காக வந்துட்டு எல்லோரும் வந்து இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் பார்த்து நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப கண்டிப்பாக வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் இப்படி ஒரு ரகசியத்தை இதுக்குள்ளே இவ்வளோ ரகசியத்தை ஒளிஞ்சிருக்குத பட்டவர்த்தனமே யாரும் சொல்லலை. நான் ஓப்பனாக சொல்லியிருக்கிறேன். இது ஏன் சொல்கிறதுனாக்கா மேற்கொண்டு நடந்தவையாக இருக்கட்டும். நடக்க போகிறது இனிமேல் யாரும் இதில் ஈலாகி லூஸ் யாரும் ஆயிடக்கூடாது. இதே மாதிரி இன்னொரு ராசி இன்னொரு நட்சத்திரத்தை கேட்கலாமா? தாராளம் கேளுங்க. சிம்ம ராசி பூர நட்சத்திரம். இவங்க வந்து எந்த தேதியில் பிறந்ததுன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும்? சிம்ம ராசி
பூர நட்சத்திரம். இவங்க பிறக்கிறது என்ன தேதியில் இருந்தால் ரொம்ப லைஃபு உயர்ந்த உச்சத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னா 1ஆம் தேதி இல்லை 19ஆம் தேதி. கண்டிப்பாக வந்துட்டு பப்ளிக் ரிலேட்டடாக இருப்பாங்க, பொது வாழ்க்கையில் இருப்பாங்க. எங்கள் மினிஸ்டராகவே ஆயிடுவாங்க. ஏன் நேராகவே சொல்கிறேன், மினிஸ்டராகவே ஆயிடுவாங்க, 100% ஆயிடுவாங்க. அந்த 10 விட்டுட்டீங்களே, 28 விட்டுட்டீங்களே. அதுதான் இதுதான் ரகசியம், இதுதான் சீக்கிரட்டு, இதுதான் சீக்கிரட்டு. 10 வந்து இல்லை 10 இருப்பாங்கங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி 1ஆம் தேதி 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் பொது வாழ்க்கைன்றது அரசியல் தான் உச்சத்திலே இருப்பாங்க. 10 வந்து அது ஒரு ஷேடோ மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது இல்லை. இருக்கு ஆனால் இல்லை இல்லை, அதே தான். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியது. நம்ம பேசுகிற பேச்செல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேச்சு தமிழில் அந்த சொற்கள்லாம் இருக்குது பாருங்க, சொற்சோடெல்லாம் சொல்கிற பாருங்க. அதெல்லாம் வந்துட்டு நான் பொதுவாக அப்படிலாம் ஏன் அப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னா, யாரையும் ஹர்ட் பண்ணி பேசி பழகினதில்ல. என்னை நேரில் வரவங்க கூட சரி, ஃபோனில் கூட சரி, யாரையும் ஹர்ட் பண்ணி பேச மாட்டேன். அப்படியே பழகிட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு அந்த வார்த்தைகளை அவ்வளோ இதாக சொல்லுவோம். அதனால தான் சரி, ரொம்ப ஹார்டாக இருக்கிறது கூட ரொம்ப தன்மையாக சாஃப்டாக பேசுகிற மாதிரி பேசுகிறது. இல்லைன்னா அப்படி இப்படிலாம் பேசலாம், நான் அது பேசி பழகலை. அதனால் 10க்கு நீங்கள் கேட்டிங்கனாக்கா ஷேடோ தான், அவங்களுடைய ஷேடோ இவங்க. அதே மாதிரி இருக்கும், ஆனால் அது இல்லை. ஆனால் இருந்தாலும் ஏதாவது அவங்க பேர் உலகம் ஃபுல்லாக இருக்கும், உலகம் ஃபுல்லாக தெரியும், எல்லாம் இருக்கும், உலகம் ஃபுல்லாக என்னையும் தெரியுதுங்க. இதே நம்பருக்கு அவங்களுக்கு தெரியுது, அதுக்கு உண்டான ரெகக்னிஷன் இருக்குது. இதில் ரெகக்னிஷன் இல்லாத இருக்கும் ஃபேமஸ், அவ்வளோதான். ஸோ அதனால் இப்படி இதான், இதை கரெக்டாக கேட்டிங்க. அப்போது ஒரு ராசி நட்சத்திரத்துக்கு அந்த நம்பர் உள்ளே போய் கனெக்ட் ஆகணும். இதே வந்து இப்படியே கூட வச்சுக்கிறீங்களேன். சிம்மம் பூரம் 10ஆம் தேதி கேட்டீங்க, இதே நான் 1/19 தான் சொன்னேன். இதுவே சிம்மம் பூரம் இப்படி சொல்கிறேன். சிம்மம் பூரத்துக்கு வந்துட்டு 24ஆம் தேதி அப்படின்னு கூட வச்சுக்கிறீங்களேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ஸாக இருந்ததுனாக்கா பிஸ்னஸில் வேறு லெவலில் இருப்பாங்க, பிஸ்னஸில் டாப் லெவலில் இருப்பாங்க. லேடிஸாக இருந்தாலும் பிஸ்னஸ்லேயும் இருப்பாங்க, டாப்லேயும் ஜென்ஸ் அளவுக்கு இருக்க மாட்டாங்க. ஆனால் பர்சனல் லைஃப்பில் டிஸ்டர்ப் ஆயிரும். ஆனால் பர்சனல் லைஃப் டிஸ்டர்பன்ஸாக அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அதை பைபாஸ் பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அந்த அவங்க லெவலில் இறங்க மாட்டாங்க. அப்போது ஒரு ராசி நட்சத்திரம் ஆணுக்கு ஒரு மாதிரி லைஃபு, பெண்ணுக்கு ஒரு லைஃபு, எண்ணும் அப்படி தான் கொடுக்கும். இது ரெண்டும் ஒட்டுக்கா ஒன்று சேர்ந்தா போல் வந்துன்னு வைங்களேன், லைஃபினுடைய தன்மை மாறும். இப்படி தான் பார்க்கணும் லைஃப்பை. இந்த அனலைசேஷன் தான் நான் பொதுவாக பண்ணுறது. வெறும் ஜாதகத்தை பார்த்தாலும் பதில் அதுக்கு கரெக்டாக கிடைக்காது. அதனால தான் வெறும் அஸ்ட்ராலஜியில் பார்த்தா ஜாதகத்தை பார்த்தாலும் முழு பலனும் முழு பதிலோ கிடைச்சி போகாமல் போகிறதுக்கு காரணம் இதுதான். நம்பரும் உள்ள கனெக்ட் ஆகணும். எதுவுமே நம்ம கையில் இல்லை, எல்லாம் இறைவன் கொடுத்தது வரம். அவங்கவுங்க அந்தந்த தேதி ராசி நட்சத்திரம் பிறந்த தேதி பிறந்ததுக்கு ராசி பிறந்தது அவங்கவுங்க வரம். நான் என்ன சொல்கிறேன், அந்த வரத்தை நிஜ வரமாக மாற்றுறதுக்கு தான் என் கணிதம். இதுதான் ஃபார்மட் நியூமராலஜி. இதுக்கும் அவங்களுக்கும் அந்த காலம் நேரம் எல்லாம் கூடி வரணும். கூடி வரும்போது கனெக்ட் ஆகிடுச்சின்னு சொன்னாக்கா அவங்கள யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது. அவங்க லெவல் வேறு லெவல் போயிடும். வேறு லெவலில் கொண்டு போய் விடுறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராமில் இவ்வளோ விஷயத்தை சொல்லப்படுகிறது. அதாவது ஒருவருடைய வாழ்க்கையில் வந்து அவருடைய ஜாதகம் எவ்வளவு முக்கியமோ அதே போல் அவருடைய பிறந்த தேதி எப்படி என்பதும் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அது தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளே பார்க்குறோம், இவர் இந்த ராசியில் இருக்கார், இந்த நட்சத்திரத்தில் இருக்கார், ஆனால் இவர் அவ்வளோ நல்லா இருக்கார், ஆனால் இவருக்கு இவ்வளோ சிக்கல் இருக்குது, அப்படி ஏற்றத்தாழ்வை நிறைய பார்க்குறோம். அதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறது இந்த காணொலியில் வந்து முன்னாடி உட்கார்ந்து கூட எனக்கு நிறைய புரிதல் ஏற்பட்டிருந்தது. இதை பார்க்குறவங்களுக்கும் அவ்வளவு புரிதல் ஏற்பட்டிருக்கும். இவங்களுடைய தேதி, அதுக்கு பிறகு அந்த தேதியின் மூலமாக வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க அடைந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது எல்லாம் அதை தேடி அதை தாண்டின தேடல்களுக்கு உட்படும் போது அவங்களுக்கும் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க. வணக்கம்மா. கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லைனா பிரீமியம் டேட்ஸ். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ் உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள்.